கைகளை உயர்த்தி இந்த பாடலின் ஒரு சரணத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எல்லா கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். கர்த்தரின் வாழ்வில் ஓ அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. ஆமென். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். நம்பிக்கையோடு அமர்ந்து காத்திருப்பேன். மறுபடியும் சொல்லுங்க, அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அமர்ந்து காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் ஆமென் கணிப்பின் நாட்களாய் மாறிடுவே. காத்திருந்த வாழ்க்கையிலே ஆமென் கர்த்தர் மகிமை வெளிப்படுவே. கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் ஹல்லேலூயா கணிப்பின் நாட்களாய் மாறிடுவே. ஆமென் காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை ஒரே சத்தமா மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் ஆமென் மாம்சமான கண்கள் காணும். எனவே அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அவர் மகிமையை கண்டிடுவேன். அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. ஓ இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. ஆமென். இயலாத என் காரியங்கள் ஹல்லேலூயா. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் ஆமென் மாம்சமான கண்கள் காணும். எனவே அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனம். ஏசாயா 60:2 1-2 சேர்த்து வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லாதது ஆமென் நாம் பாடினோம். இயலாத என் காரியங்களை இயல்பாகவே சும்மா சிம்பிளா அப்படி செஞ்சு முடிச்சிருவார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் என்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் என்மேல் கர்த்தர் உதிப்பார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா?
இந்த முதல் நாளில் 3வது நாள் இருந்தாலும் அஃபிஷியலாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு இன்னைக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேல பேசும்படி அநேக வார்த்தைகள் சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆவியானவர் ஒரு வார்த்தையை ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்ததும் நல்ல பழகினதுமான ஒரு காரியத்தை நினைவிலே கொண்டு வந்து இன்று பேசும்படி ஆண்டவர் ஆமென் வார்த்தையை தந்திருக்கிறார். நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருப்பதின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு முட்செடியில் வெளிப்பட்ட மகிமை. ஹல்லேலூயா. முட்செடியில் அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்குன்னா யாருக்கு? சூப்பர். நீங்க கூட சொல்லிட்டே வரணும். அப்ப அந்த வேர்டு நல்ல உள்ள போயிடும். ஆண்டவர் நிற்கிற இடம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் பாதஸ்தானமாய் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார்? இதுதான் கிரகிக்க முடியவில்லை, இதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் நினைத்தால் அங்கே கேதுரு விருட்சங்களை உண்டாக்கி இருக்கலாம். அங்கே அநேக விருட்சங்களை உண்டாக்கி அதை பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு யாருமே தெரிந்தெடுக்காத, யாருக்குமே வேண்டாத எந்த ஒரு மனிதனும் அதை பார்த்தால் விலகி போகக்கூடிய அந்த முட்செடியில அவர் நின்று, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமானார்? மோசேக்கு கர்த்தர் தரிசனமான வேறு இடங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா சொன்னீங்க. அப்படிதான் இருக்கணும். சீனாய் மலை. ஆமென். சீனாய் மலையில அங்கே அவர் எதுல இறங்கி நின்னார்னு பைபிள்ல இருக்கும் தெரியுமா? மேகத்துல. அப்ப இங்கேயும் கர்த்தர் எங்க இறங்கி நின்றிருக்கலாம் தெரியுமா? மேகத்துல. ஆமென், ஆமென். ஆனா ஆண்டவர் இங்க தெரிந்தெடுத்த, ஆமென், அவர் தெரிந்தெடுத்த காரியம்தான் பிரமிப்பாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது பிரமிப்பாக இருக்கிறது. பொதுவாகவே முள் அப்படின்னாலே பைபிள் கணக்குப்படி முள்ளு அப்படின்னாலே அது எதையெல்லாம் காண்பிக்கிறது அப்படின்னா, ஒன்று அது சாபத்தின் அடையாளம். சாபத்தின் அடையாளம். முள்ளு அப்படின்னாலே அது எதின் அடையாளம் தெரியுமா? சாபத்தின் அடையாளம். துக்கம், வேதனை, பாடுகளின் அடையாளம் தான் முள்ளு. எப்போ மனிதன் பாவம் செஞ்சானோ, ஏதேனுக்குள்ள என்ன கிடையாது தெரியுமா? முள்ளு கிடையாது. ஏதேனுக்கு வெளியே என்ன குறுக்க ஆரம்பிச்சு தெரியுமா? முள். அப்ப தேவன் படைக்கும் போது முள்ள படைக்கல. ஆனா பாவத்தினால என்ன குறுக்க ஆரம்பிச்சது? முள்ளு குறுக்க ஆரம்பிச்சது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் பாவத்தினால எழும்போம். அதெல்லாம் தேவன் தந்தார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
ஆமா, எதனால் இது வந்தது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் பாடுவோமே, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான ஓவும் கிருபையால். ஆமே. அப்ப முள்ளு அப்படிங்கிறது அது ஒரு சாபத்தின் அடையாளம். அடுத்து முள் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஏசாயா 5:6 பார்க்கும்போது அது ஒரு பாழடைந்த நிலையை காண்பிக்கிறது, ஒரு பாழான அனுபவத்தை. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால முச்செடியும் நெறிஞ்சிலும். முள்ளு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டுக்கப்படாத. எந்த இடத்துல முச்செடியெல்லாம் முளைக்கும் அப்படின்னா, எந்த நிலத்தை யாரும் கண்டுக்கலையோ, ஒரு இடத்த ஒருத்தங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த முள்ளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் இப்படி செய்யாம போறதுனால முச்செடி முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளு அப்படிங்கிறதே யாருமே அதை சொல்லுங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுவரை கண்டுக்கப்படாது, அது ஆகாது என்று தள்ளின கல். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கல்லும் கட்டிடத்துக்கு உரிய கல்லு தான். யாராவது ஆகாதுன்னு ஒரு கல்லை உருவாக்குவாங்களா? அப்படி உருவாக்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு உள்ள கல். இவங்க வேலை பிளானை வச்சு கல்லை பார்த்தாங்க, செட் ஆகல, தூக்கி போட்டாங்க. ஆனா ஒர்க்கு முடியும் போது தான் தெரியுது, இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகணும்னா தூக்கி போட்ட அந்த கல்லும் இருந்தாதான். காட்ஸ் பிளானை வச்சு இந்த கல்லை பார்த்தா செட் ஆகாது. ஆனா அந்த செயலின் முடிவில் பார்த்தா ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஆமா, நம்ம தேவ திட்டத்தை வச்சு இந்த கல்லை பார்த்தா நம்மளை தூக்கி ஆமே இன்னொருத்தங்க தூக்கி போடுறதுக்கு நானே என்ன தூக்கி எப்பா என்ன ஆயிட்டு ஆகாதென்று தள்ளிட்டேன். ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என் மேல். அப்ப இந்த முள் அப்படின்னாலே ஆமே மேக்சிமம் சீக்கிரம் முடிச்சிடணும் செய்தியை, நாளை நாளைக்குள்ள வேற இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே. முள் அப்படின்னாலே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. குடும்பத்தினர் கண்டுக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்க, சபையார் கண்டுக்க மாட்டாங்க, ஊரார் கண்டுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. அதாவது அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை தாறுமாறா போகிறதுக்கு காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவங்களை யாருமே கண்டுக்கல. ஆனா முள் முளைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ரொம்ப மோசம், இவ ரொம்ப மோசம், இவன் வாழ்க்கையில ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுக்குதான் இப்படியோ. ஹல்லேலூயா. இந்த நிலம் பாழாய் போக காரணம் என்ன? அந்த நிலத்தை யாரும் கண்டுக்கல. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன்னு சொல்றாங்க. விசாரிப்பாரற்ற. இந்த திங்கட்கிழமை 3வது நாள் காலை வேளையிலே நான் நம்புகிறேன் சில உள்ளங்களுடைய கவனத்தை ஆண்டவர் இழுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என சில உள்ளங்களுடைய கவனத்தை கர்த்தர் இழுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதன் கிளை நறுக்கப்படாமலும். இன்னொரு இடத்தை பார்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல முள்ளுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு இடத்தை பார்த்தா அவ்வளோதான், திடீர்னு வந்து பார்த்தா முள் இருக்கு. முள் இருந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு இடமா?
தெரியாம இந்த இடத்தை என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதனுடைய இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாழானதுக்கும் பாதிப்படைந்ததுக்கும் காரணம் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லை. ஆமே, கண்டுக்காம விடப்பட்ட நிலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மூன்றாவது இந்த முள், எதுன்றாவது இந்த முள் அதனுடைய உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அவர்களில் நீங்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இது முள்ளு அப்படிங்கிறதே ஒரு வேதனைக்கும் எதிர்ப்புக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை, எதிர்ப்பு, தடை. சிலரை சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் இவளால தான் தடை, எல்லாம் இவனால தான் தடை. முள்ளு அப்படின்னாலே தடை. ஹல்லேலூயா. தடை. எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? யார் உங்களை தடையா பார்க்கறாங்களோ அவங்க உங்களை விடையாய் பார்க்கும்படிதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தடைய கர்த்தர் எதுவா மாத்த போறார்? சத்தமா சொல்லுங்க, விடையாக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து இந்த முள்ளு அப்படின்னாலே பவுல் எப்படி தெரியுமா பாப்பார்? சாத்தானுடைய தூதன் வந்துட்டான் பாரு, சாத்தான். இது என்னை குட்டும் சாத்தானுடைய 2 கொரிந்தியர் 12:7-10. ஆமே, வாசிக்கண்டா. ஆமே, எல்லாம் தெரிஞ்ச வசனம். நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை சொல்லும் போது தான் நம்முடைய லைஃப்பை அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எல்லா தூதன் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தூதர்கள் கட்டளையிடுவார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன டிராவலில் என் கூட இருக்கிறவங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உன் பாதம் கல்லில் இடராதபடி எனக்கு ஒன்றுன்னா நின்றுவாங்க. சிலர் நம்ம எல்லாம் சிலரை அப்படி ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் சிலரை சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவரே ஆமென், அன்று தீரும் எந்த கஷ்டம். ஏன்னா சிலர் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா சாத்தானுடைய தூதன். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சாத்தான் பல வடிவில் வருவான், எங்க வீட்டில் ஒன்று வந்திருக்கு பாஸ்டர். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சகோதரிகளை விட சகோதரர்கள் தான் அதிகமாக சொல்லுவார்கள். பவுல் தான் சொன்னார், பவுலி சொல்லல, என்னுடைய சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது முள்ளு. அப்போ சிலர் வீட்டில் அப்படிதான் பார்ப்பாங்க, சிலர் வீட்டில் அப்படிதான் பார்ப்பாங்க. ஜெபம் பண்ணாலே ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குன்னு. இயேசுவை அப்படிதானங்க பார்த்தாங்க, இயேசுவை அப்படிதானங்க பார்த்தாங்க. இந்த எல்லா அனுபவத்தையும் இயேசு எப்படி மாத்தினார் தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி ஒரு கிரீடமாய் பின்னி அவருடைய தலையில வச்சார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? என் விஷயத்தை அவர் தலையில, அவர் தலையில, அவர் தலையில. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ அவர் நினைவில் வந்தாலே போதும், உன் வாழ்க்கை மகிமையாகும். நீ அவர் நினைவில் வந்தாலே போதும், உன் வாழ்க்கை மகிமையாகும். அவர் எப்பொழுது அது அவர் தலையில ஏற்றுக்கொண்டாரோ சாபம் எல்லாம்
ஆசீர்வாதமாய், புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய், வெட்கமெல்லாம் இரண்டத்தனையான பலனாய். The sign of a curse will turn into a sign of testimony. ஹalleluya. என் குடும்பம் என்னை சாபமாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை வேதனையாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை ஒன்றுக்கு உதவாதவனாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை பாழாக்கப்பட்ட நிலமாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை எல்லா நன்மைக்கும் தடையாய் பார்த்தது, இன்னும் ஏன் என் குடும்பம் என்னை சாத்தானுடைய தூதனாகவும் பார்த்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் சாட்சியாய் 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைங்க முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். சிலுவைய அவர் தோள்ல தான் வச்சார், ஆனா முள்ள அவர் தலையில கிரீடமாய் உன்னை தான் கர்த்தர் கிரீடமாய். ஹalleluya. எல்லாரும் சிலுவையை மேன்மையா பார்க்கறாங்க, முள்ள இல்ல. ஹalleluya. சிலுவையை தான், ஆனா கர்த்தர் அந்த முள்ளதான் கிரீடமாய். நானும் நீங்களும் தான் இந்த நாளில ஆமே எதற்குமே உதவா கண்டெடுத்து அநேகரை கர்த்தர் தோள்ல வைத்தார். ஆனா சிலர கர்த்தர் கர்த்தரின் மகிமை வெளிப்படும். மாம்சமான யாவரும் வர்ஷிப் பண்ணுங்க. ஓ ராபா தானா ராகா லாகாரா. ஆமே. உலகம் என்னை ஆகாதவன் என்று சொல்லட்டும், கர்த்தர் என்ன விட மாட்டா. உலகம் என்ன சாத்தானுடைய தூதன் சொல்லட்டும், கர்த்தர் என்ன விட மாட்டா. உலகம் என்ன பாழாக்கப்பட்ட நிலம்னு சொல்லட்டும், கர்த்தர் என்ன விட மாட்டா. உலகம் என்ன எல்லா நன்மைக்கு தடை என்று சொல்லட்டும், கர்த்தர் என்ன விட மாட்டா. அவர் தலையில glory கிரீடமாய் நானாக காத்திருக்க வேண்டாம். ஹalleluya. அவரே glory நானாக காத்திருக்கவில்லை. ஆமென். அவரே சொன்னதை செய்வார் நிச்சயமாக சாத்தியமாகும். Glory நடந்தே தீரும். வானம் பூமி ஒழிந்தாலும் நிறைவே. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம அடையாளம் மாற போகிறது. நம்பிக்கையா சொல்லுங்க, என்னுடைய அடையாளம் சேஞ்ச் ஆக போகுது. என் அடையாளம் மாற போகிறது. என் குடும்பம் என்ன தடை என்று பார்த்தார்கள், என் குடும்பம் என்னை எல்லாவற்றுக்கும் வேதனைக்கு காரணம் இவன் தான் என்று பார்த்தார்கள். கர்த்தர் அடையாளத்தை ஓ தேங்க்யூ ஜீசஸ். அடையாளம் மாற போகிறது. உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. இது மகிமை வெளிப்படும் நாள். இது மாம்சமான கண்கள் காணும் மகிமையின் தேவன் வெளிப்படும் நாள். இது மாம்சமான கண்கள் காணும் ராஜனின் மகத்துவம். glory மாம்சமான glory மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். hallelujah. மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. hallelujah. அமர்ந்து காத்திருப்பே, glory அவர் மகிமையை கண்டிடுவே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. ஹalleluya. ஆமென். இயலாத என் காரியங்கள்
கண்கள் காணும். ஆமென். மாம்சமான ஹல்லேலூயா அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து glory. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை. ஹalleluya ஹalleluya. சில சொல்லுவாங்க தெரியுமா, என்னங்க இவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? ஹalleluya. சாத்தான் வந்து இயேசுவுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்க வந்தான். உலக மேன்மை, உலகத்துல அந்த கிரீடத்தை வாங்கியிருந்தா யார் யார் அவரை சூழ்த்தி இருந்திருப்பாங்க தெரியுமா? சாத்தான் கொடுத்த கிரீடத்தை வாங்கியிருந்தா இயேசுவை சுத்தி இருக்கிறது யார் யார் தெரியுமா? பிலாத்து, ஏரோது, அன்னா, காய்பா. ஆனா அதை தூக்கி போட்டுட்டு ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ என்னையா நன்றி ஆண்டவரே, அடிமை உமக்கு. ஹalleluya ஹalleluya. இந்த முச்சடியிலே கர்த்தர் தம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்துட்டார். இந்த முச்சடியை பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்துட்டார். அவர் டிசைட் பண்ணிட்டார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? அதையாவது மாத்தி இருக்கணும். ஒன்னும் மாத்தல. ஆமென். அதுல கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அக்கினி பற்றி எரிய வைத்தார். அக்கினி பட்டு. பொதுவாகவே முள்ள மட்டும் அக்கினி பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், தாவீது சொல்லுவா, தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல. இந்த முட்களில் எல்லாம் பிடிச்சிட்டுனா முடிஞ்சு. ஆனா இந்த முச்செடி மட்டும் அவிந்து போகல, வெந்து போகல. ஹalleluya. போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள் தான் உங்கள் மேல எரிய வைத்த அக்கினி. அக்கினி. அப்போ ஒரே நாள்ல முடிய வேண்டிய கதை இந்த ஆகஸ்டும் தொடருது. அப்படின்னா ஒரே நாள்ல முடிய வேண்டிய கதை. ஏசாயா 4 அதனுடைய 5வது வசனத்துல ஆண்டவருடைய கோபத்தின் அக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஏசாயா 10:17 இஸ்ரவேலில் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளில் அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து போட்டு. அப்போ அக்கினி ஜுவாலை உண்டாச்சு. அக்கினி ஜுவாலைன்னா என்ன தெரியுமா? அந்த பற்றி எரியும் தெரியுமா? அக்கினினா நெருப்பு. அக்கினி ஜுவாலை என்பது என்ன தெரியுமா? இந்த அக்கினிய தண்ணி ஊத்தி என்ன செய்யலாம்? அணைக்கலாம். ஆனா அக்கினி ஜுவாலை இருக்கு தெரியுமா? நீங்க தண்ணி ஊத்த அதுக்கு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அதான் அந்த காட்டு தீய எல்லாம் அணைக்கிறது வந்து அதுவா பாவம் பார்த்து அணைஞ்சாதான் உண்டு. அப்போ அந்த அக்கினி ஜுவாலை பட்டி பிடிச்சிட்டுன்னா ஒரே நாளில், எல்லாரும் சொல்லுங்க, ஒரே நாள். எதுக்கு இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஆமாம், இந்த வார்த்தையை தியானிக்கும் போது வேர்டு ஓப்பன் ஆகிட்டே இருந்து, அதனால தான் அது சொல்ல, ஒரு நாள் கூட தாண்ட முடியாத உன்னை கர்த்தர் இன்னும் வெந்து போகாமல் காக்க காரணம் நீதான் அவருடைய பாதஸ்தானம், நீதான் அவருடைய மகிமையின் பாத்திரம்,
நீதான் அவருடைய பாதஸ்தானம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு நாள் கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். நேற்று ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, 2 சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு டவுன் ஆகி சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் சூசைட் பண்ணலான்னு வர முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 அந்த பிள்ளைங்களை பார்த்தா ஆமென் ஆண்டவர் விடலை அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வந்தாங்க. ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், நெருக்கங்கள், அக்கினி பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், முடிஞ்சது. அதுதான் ஆசாபுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தா ஒன்றும் இல்லாதவனா இருக்கு, அந்த துன்மார்க்கனை பார்த்தா எல்லாம் உடையவனா இருக்குது. என் வாழ்க்கையில் டெய்லி அக்கினி தான். நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் பற்றின அக்கினியில் ஒரு சின்ன அந்த அக்கினி துண்டு அவன் வாழ்க்கையில் பிடிச்சதும் அவன் இல்லாமலே போயிட்டான். எப்படி இது சாத்தியம்? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் சில சூழ்நிலை நம்ம சில அவமானங்கள் வரும்போது, எவ்வளவு பெரிய தேவ பிள்ளையா இருந்தாலும் சில அவமானங்கள் போகும்போது பேசாம வாழ்க்கையை முடிச்சா என்ன அப்படி நினைக்கிற உள்ளங்கள் கூட உண்டு. வேதனை மிகுதியாகும் போது அப்படி ஒரு முடிவை எடுக்காம இருக்க காரணம் என்ன தெரியுமா? பொதுவாகவே இந்த சாத்தானை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவன் எதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பான்னா இந்த தற்கொலைக்கு. ஆனா ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு நெருக்கம், போராட்டம், அவமானம், நிந்தை, அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நிலையிலும் இப்படி ஒரு முடிவெடுக்க விடாம ஆமா இருக்க காரணம், நம்ம பெரிய சிறகட்டி பறக்கிற பரிசுத்தவான்கள் ஆனதுனால் அல்ல. உன் மேல இந்த அக்னியை பற்ற வைத்தது அழிப்பதற்கல்ல, அழிப்பதர்க்கல்ல. ஹalleluya. லேகியோன் பிடித்த அந்த வாலிபன் ஆமென், ஒரு வாலிபனுக்குள்ள 6000 பிசாசுகள். 6000 பிசாசுகளை இயேசு துரத்தும் போது 2000 பன்றிகளுக்குள்ளே போகிறது. 2000 பன்றிகளுக்குள்ளே 6000 பிசாசுகள் போகுதுன்னா ஒரு பன்றிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கும்? 3. 3 பிசாசு ஒரு பன்றிக்குள்ள போனதுமே அந்த பன்றி சூசைட் பண்ணிட்டு, அப்போ ஒருத்தனை சூசைட் பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை பிசாசு போதும்? 3 பிசாசு. பிசாசு உள்ள போய் அந்த பன்றி எவ்வளவு நாள் கழித்து சூசைட் பண்ணுச்சு? உடனே. அப்போ 3 பிசாசு போதும் ஒரு உயிரை கொல்றதுக்கு. பிசாசு கொல்லாது, பிசாசு தூண்டும். பிசாசு என்ன செய்யாது? கொல்லாது. பிசாசு என்ன பண்ணுவான்? தூண்டுவான். அதாவது மரணத்தை அதிகாரி ஆகிய பிசாசுன்னு சொல்றது என்னன்னா, அவன் அப்படி ஒப்பு கொடுப்பார் தெரியுமா, அந்த டைம் அவன் கை வைப்பான். யோபு வாழ்க்கையில ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம கை வைக்க முடிஞ்சுதா? இல்ல, அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கை வைக்க முடிஞ்சது. ஆனா அவன் தூண்டுவான், நல்லா தூண்டுவான். அப்போ 3 பிசாசு ஒரு உயிருக்குள்ள போச்சுன்னா இமீடியட்டா சூசைட் பண்ணிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவனுக்குள்ள 3 அல்ல, 30 அல்ல, 300 அல்ல, 6000. அப்படி இருந்தும் அவன் வெந்து போகவில்லை. ஏன் தெரியுமா? அந்த கெதரேனே நாட்டுக்கு அவனை தான் பாதஸ்தானமாய் ஒரே நாளில் முடிய வேண்டிய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கும் பாதுகாக்கிறார். நான் புரிந்து கொள். உன்னில் கர்த்தர் தமது மகிமையை விளங்க பண்ண, வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அதனாலதான் பாடுவோமே, அக்கினியில் நடந்து வந்தோம். ஹalleluya. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை
நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக காரணத்தை எல்லாரும் சொல்லுவோம், உங்க கிருபை எங்களை விட்டு உங்க கிருபை எங்களை விட்டு ஆமென். எங்கள் தேவனே ஹalleluya 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 ஆமென். பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம் சொல்லுங்க, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டு glory எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஓரா லபா கரபா சந்தனரா லகதரா ரீடா ஹந்தா ரகடே ரீபா ஹந்தனரோ. ஹalleluya ஹalleluya. யாத்திராகமம் 3 அதனுடைய 2வது வசனம் ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஆமென். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அக்கினி முள்ளு அப்படின்னாலே அது அழிவுதான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இந்த முட்செடி மட்டும் என்ன செய்யவில்லையா, முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ இந்த முட்செடி கர்த்தர் அக்கினிக்கு உட்படுத்தினதுக்கு நோக்கம் மற்ற முட்செடிகளை உட்படுத்தினது போல அல்ல. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் சந்திக்கிற பிரச்சனைகளை சந்தித்த மற்றவர்களில் எனக்கு உயிரோடு இருக்கிறார்கள், எனக்கு உயிரோடு எத்தனையோ பேர் வீணு போ, என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீணு போ, ஏழையாம் ஞான் என்றே சந்நிதியில் இன்னும் நிற்குன்னதும் கிருபையே. என்னை விட பலமுள்ளவங்க பக்தி உள்ளவங்க எத்தனையோ பேருக்கு நிற்க முடியாம விழுந்த போது இந்த ஏழைய இன்னும் கிருபை தந்து நிற்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? ஆமே. அப்போ இதுவரை உங்களுக்கு இப்படி நடந்துச்சே, உங்க குடும்பத்தில் இப்படி நடந்துச்சே, இப்படிப்பட்ட கேள்வியை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க இனி சொல்லுங்க, இவ்வளவு நடந்த பிறகும் கர்த்தரை நிற்க வச்சிருக்கிறார். இவ்வளவு நடந்த பிறகு எனவேதான் நமக்கு பிடிக்காத பைபிள்ல படிக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ற ஒரு புத்தகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். புலம்பல். ஆனா புலம்புல ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை உள்ள வச்சுட்டார். என்ன தெரியுமா? நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது. அது எரேமியா பாடுறாரு. என் ஜெபம் அடைக்கப்பட்டுச்சு, சமாதானம் எனக்கு தூரமாயிட்டு, என்ன எரேமியாவே சமாதானம் எல்லாம் இல்லாம போயிட்டு சொல்லும் போது அது நடுவில் சொல்ல, ஆனாலும்
என்னை நிக்க வைக்கிறார் பாத்தியா, என்னை நிக்க வைக்கிறார் பாத்தியா. ஒரு நாளில் இதுல மகிமை வெளிப்படும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை வெளிப்படும் போது உண்டாகிற 5 காரியங்களை ஆமென் இந்த முச்செடியின் அனுபவத்தில் இருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு முச்செடிக்கு கர்த்தர் இப்படி செய்வார்னா, ஆமென், பாவத்தின் விளைவாய் குறுக்கப்பட்ட முச்செடியை வச்சு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தேட்டிட்டு இருக்கிறார். ஆமென், முச்செடி வச்சு தேட்டுறார். முள்ளை எடுத்து தானே தேட்டுவார், இது முள்ளை வச்சு தான் ஆமென் தேட்டுறார். ஹல்லேலூயா. எப்படி தேறுதலா மாறிட்டு பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒன்றை பார்த்துட்டார்னு வைங்களேன், ஆண்டவர் நம்ம விஷயத்தை அவர் தலையில போட்டுட்டார்னு வைங்களேன், ஆமென் காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. முச்செடியில மகிமை வெளிப்பட்ட போது என்னெல்லாம் உண்டாகும் தெரியுமா? 1, ஈர்ப்பு உண்டாகும். 3வது அதிகாரத்தின் 3வது வசனம். நான் சொன்னா மட்டும் வாசித்தா அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு உண்டானது. ஆமென். 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசே, அந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இதுதான் டெஸ்டிமனி. இவன் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறான்? இந்த லேகியோன் பிடித்த வாலிபன் இதுக்கு முன்னாடி கடல்ல விழுந்து செத்து, அவன் இருக்கிறதே கடற்கரை பக்கம்தான். இதுக்கு முன்னாடி அவன் செத்து இருக்கணும், எப்படி உயிரோடு? இதுதான் அற்புதம். ஆமென். பக்கத்துல 2 பேர் கைப்பிடி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறதே அற்புதம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு அற்புத காட்சி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா, ஓ யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, க்ளோரி யாரும் நன்றாய் தேடி வந்தவரே, உம்மழகான கண்கள் உம்மழகா முடிந்ததென்று நினைத்தனா, அவன் சொல்லுகிறான், நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பு. இதான் அந்த ஈர்ப்பு. ஆமென். யார் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிறதோ அவர்கள் கிங்டம் மேக்னட்டா மாறிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சூலேமியாள் சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் ஓடி வரும். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, பொதுவா முள்ளுனாலே விலகிதான் போவாங்க. ஏங்க முள்ளு கிடக்குது, அவ்வளவுதான் விலகி போவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் நெருங்கி வரான், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் அதை கிட்ட போய் பார்ப்பேன். 4வது வசனத்தில் இருக்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்ட. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த ஈர்ப்பு எங்க டைரக்ட் பண்ணி விடுது அப்படின்னா கர்த்தர் கிட்ட. எத்தனை பேர் ஹல்லேலூயா glory. என் லைஃப் இப்படி வேணும், என் வாழ்க்கை இப்படி வேணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். கிட்ட யார் வந்தாலும் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்ப்பார். மோசே வந்தான், அவர் ஆசீர்வதித்தார். பார்வோன் வந்தான்னு வைங்களேன், கதையை முடிச்சிருவார். ஏன்னா வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் கிட்ட. இந்த இப்போ அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? இந்த முச்செடியில் எரிகிற
அக்கினி ஜுவாலையில. அப்படி அக்கினி ஜுவாலையில இருக்கும்போது அது கிட்ட யார் வந்தாலும் யார் பாப்பா தெரியுமா? அது யாரு? அடி பாப்பா. அது யாரு? கர்த்தர் பாப்பா. நேத்து வர இந்த முள்ள முறிச்சு போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி முறிச்சு போட்டவங்களுக்கு கை கொடுப்பாங்க. பிரதர் நல்ல வேலை பண்ணீங்க பிரதர், இந்த இடத்துல ஒரு முள்ளு, ஐயோ அங்க போகும் வழியில் நீங்க என்ன பண்ணீங்க? முறிச்சு போட்டீங்க. உங்களை யாரா தலையில கொட்டினவங்களுக்கு தான் கை கொடுப்பாங்க. அந்த காலத்துல இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அது ஒரு அடிமைக்கான தண்டனை. அடிமையை சிலுவையில் நிறைய பேர் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. ரோம தண்டனை அது. அப்போ சில அடிமைகளை பனிஷ் பண்ணும்போது சிலுவையில் அறைவாங்க. அப்படி சிலுவையில் அறையப்பட்டவங்களை பார்த்து யாருமே பரிதாபப்பட மாட்டாங்களாம், எல்லாரும் சிரிப்பாங்களாம். சிலுவையில் யார் இவனை அரைஞ்சது யாரு? அந்த ஓனர். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும், இவ்வளோதான் வேல்யூ. ஆனால் அதே சிலுவையை இன்னைக்கு எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அவர் சும்மா அப்படி தோளில் தூக்கி வச்சார். ஹல்லேலூயா. ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே. ஆமே, உங்க பார்வை போதப்பா. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. ஆமென். உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரே பர்வதத்துல, இந்த வனாந்தரத்துல கர்த்தர் மோசைய இழுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணார் அப்படின்னா முள்ள. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டாவது, எத்தனை பேர் விரும்புறீங்க? அநேக மோசைகளை உங்ககிட்ட இழுக்கிற அந்த முச்செடியாய். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையை எப்படி மறுரூபப்படுத்துங்க ஆண்டவர். ஒரு ஈர்ப்பு உண்டாகணும், ஈர்ப்பு உண்டாகணும். இதுதானே ஏசாயா 60 நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் சொல்லிவிட்டு 63 என்ன இருக்கும் தெரியுமா? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் எங்கேயோ போகல, ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன்கிட்ட அந்த மகிமை வெளிப்படுவதற்கு முன்னாடி உன் பிள்ளைகளே உன் பக்கத்துல இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இப்போ உன் கண்களை ஏறெடுத்து பார். உன் குமாரர் தூரத்திலும் உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி போவாயின்னு இருக்கா, ஓடி வருவாயின்னு இருக்கா? யார்கிட்ட ஓடி வருவாய்? கர்த்தர்ட்ட. ஏன்னா உன் இருதயம், ஏன்னா நேத்து வரை நீ ஓடி வந்தது அழுவதற்கு, ஆனா இனி ஓடி வருவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து வரை ஓடி ஓடி வந்தது அழுறதுக்குனே வந்த, ஆனா இனி அதிசயப்பட்டு பூரித்து வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த செய்தி லைவ்ல இங்க இருந்து கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமா, வேர்ட் ஓபன் ஆயிட்டே இருக்கு. சிலர் மேல அந்த வார்த்தை இறங்குது. உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல, உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல. நம்புற தேவ பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. எஸ் எஸ். நான் ஓடி ஓடி அழதான் ஓடி வந்தேன். ஆண்டவரே, ஒரு நாள் அதிசயப்பட்டு பூரித்து ஓடி வர வைக்கிறீங்க, ஓடி வர வைக்க போறீங்க. Gloria la mashentere. Hallelujah. Hallelujah. நீ ஓடி வருவ, நீ ஓடி வருவ. நேத்து எப்படி வந்தோம்? அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்தோம். அது மகிமை உதிக்கும். மகிமை உதிக்கிறது வரதா? இன்னைக்கு கர்த்தர் தந்த ஒரு பெரிய சைன் என்ன தெரியுமா? இந்த முச்செடி வெந்து போகல. நீ ஏன் உன்னை முச்செடின்னு சொல்லல? நான் சொல்லல, என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க?
முச்சடி. இவனால தான் வேதனை, இவளால தான் கஷ்டம், இந்த குடும்பத்துக்கு தரித்திரமே இவளால தான், இவ ஜெபம் பண்ணதுனால தான், இவ சர்ச்சுக்கு போனதுனால தான், இவனால தான் முள்ளாவே வச்சுட்டாங்க, சாத்தானுடைய தூதனாவே பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் ஒன்றை புரிந்து கொண்டேன். அவர் எல்லாம் உலகம் ஒதுக்கி வைத்த போது அவர் என்னை தலையில தூக்கி வைத்தார், தலையில தூக்கி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைவில் தலையில தூக்கி வச்சாருன்னா அவர் நினைவில், அவருடைய நினைவில் என்ன நினைத்தா. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா அந்த 2 கைகளை உயர்த்தி என்ன மறந்தா நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன். தேவகுமாரா, தேவகுமாரா, ஏன் கர்த்தர் இதை உனக்கு செய்யறாரு தெரியுமா? சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்ய விரும்புகிறார். என்ன காரியத்துக்கு? அதே ஏசாயா 60:15 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாங்க. இதுதான் அந்த முச்சடி. ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். நீ கைவிடப்பட்டவன், நெகிழப்பட்டவன். நெகிழப்பட்டதுன்னா சிலர் கேர் பண்ணிட்டு இருந்தவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஹல்லேலூயா, திருப்பியும் என்னதான் நிக்குது தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய 3வது 4வது 5வது தலைமுறைக்கு கூட உங்கள் பெயர் சொல்லப்படும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு உங்க பாட்டிக்கு ஒரு பாட்டி உண்டு, உங்க தாத்தாக்கு ஒரு தாத்தா உண்டு. அவர் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அங்கதான் ஃபர்ஸ்டா அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தமே கேட்டுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். என் தகப்பனார் வீட்டில் ஒரு மரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாங்க. ரிலேட்டிவ் போயிருந்தோம். எங்கள் அப்பாவுடைய ஒரு தம்பியுடைய மனைவி, எங்கள் ஆண்டி ஒருத்தங்க. அப்போ அந்த குடும்பம் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல. அப்போ நேரம் அங்கே போகும்போது அங்கே அவங்க முறைமையின்படி என்ன நடக்குது அப்படின்னா, சில அவங்களாம் அந்த அர்த்தம் அவங்க மார்க்கத்தில். அப்போ நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன், இதுலேருந்து எப்படி ஆண்டவர் இன்னைக்கு தூக்கிட்டு வந்தீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? நான் பிறந்து வளர்ந்ததே ஒரு பாஸ்டருடைய பையனாகவே பிறந்து வளர்ந்துட்டேன். ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன கொண்டு வரைக்கும் அவ்வளோ பாடுபட்டீங்களே ஆண்டவரே, இவர் எப்படி இதுலேருந்து தூக்கிட்டு வந்தீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தலைமுறைக்கும் பேசப்படும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்டா ரட்சிப்பை டேஸ்ட் பண்ண உள்ளமே இன்னைக்கு உலகமே உன்னை முள்ளா பார்க்குது. ஆனா தலைமுறை 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 நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் ஆமென். பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அதாவது பவுல் வாழ்க்கையில அநேகர ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். ஆனா பவுல ஒருத்தன்ட்ட தான் பார்த்தார். யார்கிட்ட அப்படின்னா தீமோத்தேயுட்ட மட்டும்தான்.
பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்வார், என்னை போல மனதுடைய அவனே அன்றி வேற ஒரு, அப்படி ஒரு குவாலிட்டியான அவனுடைய ஆவிக்குரிய மகன் என்று சொல்லலாம். பவுல் தீமோத்தேயுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? உங்க பாட்டி ஆகிய இதான் தலைமுறை. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், பாட்டியாகிய லோவிசாலுடைய சாட்சி ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அது எப்போ வெளியே வந்துச்சு தெரியுமா? தீமோத்தேயு வந்த போது. நிறைய காரியம் இன்னைக்கு வெளியே வரல, ஆனா 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, 5வது தலைமுறை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ ஆகாரத்தை தண்ணீர்ல போட்டிருக்கிற, கவலைப்படாத, கவலைப்படாத. அநேக நாள் கழித்து அதன் பலனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஈர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஈர்ப்பு உண்டாகும். ஆமென், ஈர்ப்பு உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை. யோவான் 3வது அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் யோவான் ஸ்நானத்தை சொல்றாங்க, ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அருகிலே ஒருத்தர் இருந்தாரு, என்ன வேர்டு இல்லாது, அவங்க கூட இருந்தார், அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார். அங்க இழுத்துட்டு போறாங்க. ஆமென். அப்பொழுது யோவான் ஒரு வார்த்தை சொல்வார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த ஈர்ப்பு எங்கிருந்து கொடுக்கணும் தெரியுமா? பரத்திலிருந்து. அதுதான் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். நம்ம அதை விட்டுட்டு இழுக்கிறது மாதிரி, ஏசபேல் மாதிரி, அப்சலோம் மாதிரி செயல்படக்கூடாது. அப்சலோமும் இழுத்தான், ஏசபேலும் இழுத்தான். ஒரு தேவ பிள்ளை இப்படி செயல்படக்கூடாது. மக்களை அட்ராக்ட் பண்ண இழுக்க ஒன்றும் செய்யண்டாம். ஆண்டவர் கேட்டார்ல, ஜனங்கள், நீங்க வனாந்தரத்தில் எதை பார்க்க போனீங்க? கலர் லைட்டா, புகையா? ஒரு வகையும் இல்லை. ஒரு யோவான் ட்ரெஸ்ஸை, அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலும் நைட்டு பயமா இருக்கும். ஏன்னா ஒட்டக எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. ஏதாவது வெட்டுக்கிளி பறந்துட்டுனா ஹாய் பிரைஸ்ல முடிஞ்சு, இவ்வளோ தான் சாப்பாடு, வேற சாப்பாடே கிடையாது. ஆனால் ஈர்ப்பு, ஈர்ப்பு. என்னைக்கு அவருக்கான சீசன் ஓப்பன் ஆச்சு, அந்த வனாந்திரத்தில் யார் இருந்தாலும் செத்திருப்பாங்க. யோவான் சாகல. ஏன்னா நீ மகிமை, மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அந்த சீசன், யோவானுடைய சீசன்ல யார வர இழுத்துச்சுன்னா இயேசு வர இழுத்துச்சு. ஹல்லேலூயா. என்னங்க கியூல நிக்கிறாரு, அதுவரை சொல்றாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர போறாரு சொல்லிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ண. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்கேதான் நிற்கிறார், இங்கேதான் நிற்கிறார். அவரை பத்தி அதிகம் சொல்லுங்க, எனக்கு வேற எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இயேசு அந்த தண்ணீர்ல அப்படி இறங்குறார், இப்படி நிற்கிறார் பார்த்துட்டு. ஏன்னா அவருடைய 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 ஹீரோல அது, அவருடைய ஹீரோல அது. இப்படி பார்த்துட்டு நிற்கும் போது, ஆண்டவரே யோவான் இடம் கொடு, இடம் கொடு, உன் கையை என் தலையில வை. ஆண்டவரே இல்ல ஆண்டவர், உன் கையை என் தலையில வை, உன் கையை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் இந்த முச்செடியில நான் நிக்கிறத எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நீ இருக்கிற வனாந்திரத்தில் இந்த ஈர்ப்பு உண்டாகும். பரலோகம் இந்த வேலை செய்யும். சோர்ந்து போகாதே, காத்திரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நல்ல கரங்களை சட்டி. ஹalleluya, ஹalleluya. இது அவனுக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, என் சீசன் எது. இப்போ யாருக்கு சீசன் ஓப்பன் ஆச்சு தெரியுமா? அவர் சீசன். அது அர்த்தம் என்ன? என் ஓட்டம் அவர்கிட்ட முடியுது. ஹalleluya, ஹalleluya. என் பாதை முடிவாகும் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வா. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே, நான் தடுமாறும். அப்போ அவர்கிட்ட தான் முடியுது. இது எனக்கு தெரிஞ்சா போதும். என்னை காப்பாற்றுவாங்க, நான் ஜெயில இருக்கிறேன், என் கழுத்தினால இல்லை, அண்டர் உங்கள்கிட்ட தானே முடிஞ்சிருக்கு, அது போதும். ஆமென். இப்ப பாருங்க, அவர் ரோல் அவர் எடுத்து செய்யறார். அந்த மகிமை எங்க தான் முடியும் தெரியுமா? யார்கிட்ட தான் முடியும் தெரியுமா? நதி எங்க போய் தான் சேரும் தெரியுமா? கடல்ல போய் தான் சேரும். மகிமை பாத்திரமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளமே, உன் ஓட்டம் அவர்கிட்ட தான் முடியும். ஹalleluya. அதுதான் நாம் பாடுவோம், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. 5 சொன்னா ஈர்ப்பு உண்டாகும். ஹalleluya. ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய காரியெல்லாம் செய்றீங்க? ஏன்னா நீ நெகிழப்பட்டது. அதான் சங்கீதத்தில் ஒரு ஜெபம் உண்டல்லவா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் உபத்திரவத்தை பார்க்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர், என் வேதனை அறிந்திருக்கிறவர், நான் பட்ட இத்தனை வேதனை அவமானத்துக்கு நீர் செய்ய போகிறது தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வார்த்தை வெளிப்படும். 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவரை நோக்கி கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கும். வார்த்தை வெளிப்படும். ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமென் ஹalleluya. 1 வாசிங்களேன். ஏசாயா 2வது அதிகாரம் 1 ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். என்ன தரிசனமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும். இப்படி சொன்னா அந்த வேர்டு கஷ்டமா இருக்கா? ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். ஹalleluya. அப்படி ஒரு சீசன் வரும்போது எல்லா ஜாதிகளும் அதற்கு, அதான் ஈர்ப்பு. ஈர்ப்பு. ஹalleluya. ஈர்ப்பு இல்லாம நம்ம இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆமென் ஹalleluya. இதான் அந்த ஈர்ப்பு. அதனுடைய ரிசல்ட் என்ன? 3வது வசனத்துல, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அடுத்த வார்த்தை, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என்னிலிருந்து வேதம் வெளிப்படணும்.
தலையில கை வச்சு சொல்லுங்க, ஹalleluya. என்னிலிருந்து வேதமோ கர்த்தரின் வசனமோ வெளிப்படும். ஆமென். வெளிப்படுவதாக. நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்பாங்க, உங்க மனைவி கேட்பாங்க, உங்க பிள்ளைங்க கேட்பாங்க, அவங்க ஓடி வந்து கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க. ஹalleluya. இந்த முச்செடியில் அக்கினி ஜுவாலையை பார்க்கட்டும், இது வெந்து போகாது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வெளிப்படும். மூன்றாவது, தேவனை அறிகிற அறிவு உண்டாகும். ஆமே. அதிலே கர்த்தர் முதல்ல என்ன சொல்லுவா தெரியுமா மோசேக்கு? நீ நிற்கிற இடம் அதனால் நான் பரிசுத்தர். அடுத்து 14 சொல்லுவார். ஆமே. 13, 14 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமே. ஆண்டவரே உங்க நாமம் என்ன அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னும் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். மகிமை வெளிப்படும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தர் யார் என்பதை நம் மூலமாய் அறிந்து கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எங்களை கொண்டு, எங்களை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென். அந்த வாசனை, ஹalleluya. இந்த வருஷம் விவிஎஸ் டைட்டில் என்ன தெரியுமா? வாசனை. வாசனை வீசுவோம். அந்த சீசன் ஓப்பன் ஆகும். 14 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பவுல். அதுக்கப்புறம் அவர் போற இடத்துல எல்லாம் எல்லாருமே ஸ்மெல் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜீசஸ் அப்படிமா. ஹalleluya. அதாவது என் வாழ்க்கையில் ஒன்று செய்யறதுன்னு ஒன்று இருக்கிறது. என் மூலமா என்னை சுற்றி இருக்கிறவங்க கர்த்தரை அறிந்து கொள்வது. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, எனில் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படணும். இந்த மகிமை வெளிப்படும் போது அது உண்டாகும். 4வதாக, அடையாளங்கள் காண்பிக்கப்படும். இந்த முச்செடி அக்கினி பற்றி எரியும். அதுக்கு முன்னாக என்ன காண்பிக்கப்பட்டது தெரியுமா? அடையாளங்கள். அடையாளங்களினாலே. அப்போ வார்த்தை எங்கிருந்து வெளிப்படுகிறது? முச்செடியில இருந்து. நீங்க இன்னும் செடியை மாற்றக்கூடாது. நாளைக்கு வேற செடினா அதுக்குன்னு நாளைக்கு செடி கிடையாது. இன்னைக்கு நீங்க செடியை மாற்றக்கூடாது. வேர்டு எங்க இருந்து வருது? வந்துடல. வேர்டு எங்க இருந்து வருதோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தெரியுமா? அடையாளம். நிறைய வேர்டு இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு என்ன நடக்கல தெரியுமா? அடையாளம் காண்பிக்கப்படல. சீசன் ஓபன் ஆகுது. உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும் போது உன் கண்ணுக்கு முன்னாடி நம்புற தேவ பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தில் இது ஒவ்வொரு குடும்பத்திலும், சபைகளிலும், தேசத்திலும் கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் அடையாளங்களினாலே வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுவதாக. ஹalleluya. அங்கிட்ட இருந்து நீ பேசின வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க, சைனை பார்க்கலையே, இனி சைனை காட்டணும். ஹalleluya. அடையாளங்களினாலே. மார்க்கு 16:19 அடையாளங்களினாலே. 16, 19, 18 அடையாளங்களினாலே. அடுத்த வசனம் வாசிங்க. 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இப்ப வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தமா ஆமென். 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் மாட்டேன். இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்குள்ள ரேமா நமக்கு கிடைச்சிட்டு நம்புறேன். ஆமே. ஹalleluya. 5வது, ஆமே, இந்த முச்செடி நம்பிக்கையின் சாட்சியாக மாறினது. அநேகருடைய நம்பிக்கையின் சாட்சியாக நீ மாறுவாய். உன்னில் அந்த வெளிச்சம் உதிக்கும் போது அவன் வாழ்க்கையை பாரு, அவன் வாழ்க்கையை பாரு. ஹalleluya. அவன் நேற்று வர என்ன சொல்லுவாங்க? ஒழுங்கா படிக்கலைன்னா
ஜான்சாவா மாதிரி மாறிடுவேன். இது பழைய சாட்சி. ஒழுங்கா படிக்கலைன்னா இன்னைக்கு வேற, இன்னைக்கு வேற மகிமை உதிச்சிட்டுன்னு வச்சுக்கோயா, ஒன்ன மாதிரி மாறணும்னு நினைப்பாங்க. இதான் ஆண்டவருடைய க்ளோரி. உபாகமம் 33 ஆமென், மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையா ஆசீர்வதிக்கும் போது ஹல்லேலூயா, யோசேப்பு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல்ல. எல்லாரும் விஐபி, யோசேப்பு வந்து விவிஐபி. விவிஐபி எப்படி பிளஸ் பண்ணுவார் அப்படின்னா, யோசேப்பை குறித்து 13வது வசனம், கர்த்தரால் அவனுடைய தேசம், ஆமென். அந்த 33 16 அப்படி கீழே இருக்கு வரிசையா. 16ல் இருக்கும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வார்த்தை, முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்புடைய. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, அந்த முச்செடிக்கு செஞ்சது போல இந்த யோசேப்புக்கும், அதான அதனோட அர்த்தம். ஹல்லேலூயா. யோசேப்பு எங்க, முச்செடி எங்கெங்க? ஆமென். என்னைக்காவது நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தினது போல என்ன உயர்த்துங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா மோசே எப்படி பிளஸ் பண்றாருன்னா, அன்னைக்கு ஒரு முச்செடிக்கு பண்ணீங்களே ஆண்டவரே, அது யாருக்கு தலையில இருப்பதாக? யோசேப். அது அப்படி அந்த தயவு இருந்துச்சுன்னா அவன் தன் சகோதரர்ல எப்படி இருப்பான் தெரியுமா? விசேஷித்தவனாயிருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியாய் ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேகரின் நம்பிக்கையின் சாட்சி. இன்னைக்கு என் வாழ்க்கை யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேக விசேஷித்தவர்களின் சாட்சி, அநேக விசேஷித்தவர்களின் நம்பிக்கையின் சாட்சி. மார்க் 12:26 இயேசுவே சொல்லுவார், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி. ஓ க்ளோரி. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் எதை குறித்து சொல்லிய இடத்தில்? முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில். அதன் அர்த்தம் என்ன? இந்த முச்செடியை கர்த்தர் இப்போ எதற்கு அடையாளமாகவே வச்சிட்டார் தெரியுமா? ஆமென். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். லாசருவை சாட்சியா வச்சிருக்கணும். ஆமென். ஆனா அங்கே எங்கதான் கொண்டு வரார் தெரியுமா? முச்செடிய. ஆனாலும் உண்மையில் இத்தனை போராட்ட நெருக்கத்திலையும், ஆமா, சிலர் சர்ச்சை முடிஞ்சு திருப்பியும் அதே அக்னிக்குள்ளதான் போக போறீங்க. கரெக்டா? வீட்டில் போய் என்ன சொல்ல போறாரோ, 1 மணிக்கு வாரேன்னு. ஆமே. ஹல்லேலூயா. இப்போ எழும்புனா ஒருவேளை அக்னி இங்கேயே கொளுத்திட்டா வேண்டாம், அதனால அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். சில சோதனை தான், ஆனாலும் வெந்து போகல, வெந்து போகல. ஆமென். சாட்சியாய் மாறுவேன். பக்கத்துல 2 பேர் கைவிட்டு, நான் சாட்சியா மாற போறேன். எப்படி சொல்லணும் தெரியுமா? என்ன பார்த்து வச்சுக்கோங்க, என்ன நாளைக்கு சாட்சியா மாற போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஆமென். மகிமை விளங்கும் நாட்களிது. நல்ல கையை தட்டி என் வாழ்வில் விளங்க செய்வார். ஆமென். மகிமை விளங்கும் நாட்களிது. என் வாழ்வில் விளங்க. ஓ, அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும், அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன்.
ஹalleluya. கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம், கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம், ஆமென். கண்ணீர் வடித்த ஒரே சத்தமாய் சொல்லுவோம், மகிமையின் மாம்சமான கண்கள் காணோம். ஹalleluya. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் அவமானங்கள் glory அடையாளங்களும் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட்லயே அநேக அடையாளங்கள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல glory. ஆமென். glory. ஆமென். மகிமையின் ஆமென் மாம்சமான கண்கள் காணோம். glory. மாம்சமான கண்கள் காணோம். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டேன். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். ஹalleluya. அமர்ந்து காத்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, என்னை உம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்தீரே, உம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து 2 நிமிஷம் ஹalleluya. யாருக்கும் வேண்டாதவர்களா நீங்க இருக்கிறீங்களா? நிறைய உறவுகள் உண்டு, ஆனா என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை, அதனால என் வாழ்க்கை முள்ளா மாறிட்டு. உங்களை தான் சாத்தானுடைய தூதனாவே சொல்லிட்டு இருக்கிறாங்களா? என்னைக்கு நீ இந்த குடும்பத்துல வந்தியோ அன்னைக்குதான் பிரச்சனை, அன்னைக்குதான் போராட்டம். கர்த்தர் உங்களை தலையில தூக்கி வைக்கிறார். ஹalleluya. எத்தனையோ பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த மோசைய ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தது இந்த முச்சடிதான், முச்சடிதான். ஹalleluya. உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நெருங்கினாங்க. இனி யார் உன்கிட்ட நெருங்கினாலும் உனக்குள்ள இருந்து கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் அதை காண. முடிந்த அப்படியே 2 கைகளை உயர்த்தி அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமை. ஆமென். அமர்ந்து ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை, ஏதும் இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை சொன்னதை செய்திடும். நன்றி ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென். நம்புவேன். கடைசியா சொல்லுவோம், நம்புவேன், 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 நம்புவேன். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாள் ஜெபத்தை கிருபையாய் உங்க சமூகத்தில் ஆரம்பிக்கும். இந்த பிரசனத்திலே களி கூறும். ஆண்டவரே, நீர் பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறேன். பாதஸ்தானமாய் எதற்கும் உதவாத, யாருக்கும் வேண்டாத எங்களை தெரிந்தெடுக்கிற ஆண்டவரை அநேகரை உம்மிடமாய் இழுக்க இந்த பூமியிலே ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, நெகிழப்பட்ட, ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்த எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் வெளிப்படுவீர், நீர் வெளிப்படுவீர். இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவரே தேவ சத்தமாய் கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று உண்மையா யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிறது, தலைமுறைகளையும் தாண்டி நிற்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், அமர்ந்து காத்திருந்து மகிமையை காண கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.